வெல்கம் டு அனுஷியா சமையலறை. இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே பட்டாணி புலாவ் செஞ்சுருக்கேன். இது வந்து வேறு மெத்தடில் செஞ்சுருக்கேன். இது வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து பிரியாணி டைப்பில் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம சாதம் தனியாக வடித்து எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ரைஸுக்கும் இந்த ரைஸுக்கும் இது தாங்க வித்தியாசம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. முதல்ல தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை போட்டிருக்கேன். பட்டை ஒரு சின்ன சின்னதாக ஒரு 5-6 பீஸ் உடச்சி வச்சுருக்கேங்க. கிராம்பு ஒரு 4-5, மராட்டி மொக்கு 1, அன்னாச்சி பூ 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். பட்டாணி ஒரு 3/4 கப்பு வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ் பட்டாணி. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேணும். அரிசி ஒரு 2.5 கப்பு எடுத்து பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பொருள் எல்லாமே வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். புதினா ஒரு கட்டு வேணும், கொத்தமல்லி அரை கட்டு, தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி வந்து இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 7-8 துண்டு, முழு பூண்டு தோலோடு இருக்கும்ல அது 1, பச்சை மிளகாய் வந்து ஒரு 7-8 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, வெறும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். நான் அதனால தான் ஒரு 7-8 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேங்க. இப்போ அந்த நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சு தண்ணி பாதி அளவு ஊற்றிருக்கேன். ரைஸ் வந்து 90% குக்கான போதுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. அதே டைம் வந்து அந்த பொருள் எல்லாமே இதில் வதக்கிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துலாங்க. ரொம்ப வதக்கவும் வேண்டாங்க, கொஞ்சம் இந்த இலை எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும். தண்ணியும் கொதிச்சிடுச்சுங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டேன். அது ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே இதை வதக்கி எடுத்துடலாம். வதங்கியாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். இப்போ ரைஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தண்ணியை வடிச்சிடலாம். 90% குக்கானால் போதுங்க, ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. நம்ம அதில் குக்கரில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்க போகிறோம். இது ஃபுல்லாக தண்ணி வடியட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கிறது முதல்ல அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ வந்து தாளிச்சிடலாங்க. குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ லைட்டாக பொரியட்டும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுங்க வெங்காயம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ பட்டாணியை சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வேகணுங்க. பட்டாணி சேர்த்துட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருந்தாலும் அது மொத்தத்தையும் சேர்த்துடலாங்க மசாலாவை. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க பட்டாணி புலாவ் எப்படி இருக்குன்னு சொல்லி, அதை விட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா வாசனை சுத்தமாக போகிற அளவுக்கு வதக்கி விட்டுணுங்க. நல்லா சுருண்டு வரணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹையில் வேண்டாம்.
கொஞ்ச நேரம் பொறுமையாக வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாதம். இப்போ லெமன் ஜூஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது மசாலா. இன்னும் வதங்கணுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடணும். சுத்தமாக புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டோட வாசனை ஃபுல்லாக எல்லாமே மாறணும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சும் வருங்க ஓரங்களில். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகணும். ஊற்றின தண்ணியும் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சாதம். நெய் மேலே ஊற்றிடுங்க. நான் முதல்ல தாளிக்கும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸ்டவ்வை இப்போ மாற்றி வச்சிடலாங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க. ஃபுல்லாக எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிவிடுங்க ஸ்டவ்வோட தீயை. ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். குக்கரோட மூடி போட வேண்டாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக எல்லாமே ரைஸில் இறங்கும். நெய்யோட டேஸ்ட்டும் நல்லா ரைஸுக்கு வந்துடுங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஃபுல்லாக சாதத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து பரிமாற ஆரம்பிக்கலாம். இதுக்கு ரைத்தாவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.